பக்கத்து வீட்டு ஆண்டி முகத்தை பார்த்தே ஆகணுமுங்க. யாரு? ஏய் ஷின்சான். சர்க்குலர் நோட்டீஸ் ஆண்டி. தேங்க் யூ டா செல்லம். ஷின்சான் ரொம்ப நல்ல பையன். அதான் எனக்கு தெரியுமே. இதுக்காக நீங்க என்ன எனக்கு ஸ்வீட்டா கொடுக்க போறீங்க? கொஞ்சம் இரு. அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டி. நீங்க கிரீம் பஃப் வச்சிருந்தனே, யாராவது எடுத்தீங்களா? இல்லையே, நான் எதுவும் எடுக்கலையே. ஃப்ரிட்ஜ்ல செக் பண்ணி பாரு. யாரும் சாப்பிடலன்னா கண்டிப்பா இருக்கும். இங்க இல்லங்க. எனக்கு வேற ஒண்ணு கிடைச்சிருக்கு. இந்த ஷின்சான், இது உனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் எதிர்பார்த்தது கிடைக்கலையே. ஓகே, thank you so much ஆண்டி. போயிட்டு வாடா கண்ணா. என்னது பக்கத்து வீட்டு ஆண்டி கொடுத்தாங்களா? என்னால நம்பவே முடியல. அடேங்கப்பா, ரொம்ப நல்லா இருக்கே. அந்த ஆண்டி ஏதோ பார்க்க முடிஞ்சது, அந்த அங்கிளை பார்க்கவே முடியல. நானும் இது வரைக்கும் அவரை பார்த்ததே இல்ல. எப்பவும் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாரு. அவரோட குரலை மட்டும் தான் நான் வெளியில இருந்து கேட்டிருக்கேன். என்னங்க, நீங்க பாத்திருக்கீங்களா? இல்லம்மா, உனக்கு தான் தெரியும்ல, நான் வீடு ஷிஃப்ட் ஆகி வந்ததுல இருந்து யார் கூடயும் அதிகமா பேசுறதுல யாருக்கிட்டையும் பழகிறதும் இல்ல. அவரு குண்டாகி இருப்பாரா இல்ல ஒல்லியா இருப்பாரா? அவரு குரலை வச்சு பாக்கும்போது குண்டா இருப்பாரா ஒல்லியா இருப்பாரான்னு சொல்லவே முடியல. ஓஹோ, அப்படியா? ஒரு ஐடியா. ஷின்சான், உன்னோட ஃபங்க்ஷன் ஒண்ணு நடந்துச்சுல, அதுல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துருப்போமே. கண்டிப்பா அதுல அவர் இருப்பாரு. அத கொஞ்சம் போய் எடுத்துட்டு வரியாப்பா? இதோ எடுத்துட்டு வரேன். ஷின்சான், கொஞ்சம் இரு, அங்க போகாத. அவசரப்படாத, நானே தரேன். சரி, ஓகே. 3 2 1 ஷின்சான், என்ன பார்த்துட்டு இருக்க? சீக்கிரமா ஆல்பம் எடு. ஓகே ஆபீசர். இதுதானே? ஆமா அதான். ஓகே. சீக்கிரம் எடு. எங்களால பிடிக்க முடியல. என்ன இது? போட்டோல வெறும் கை மட்டும் தான் தெரியுது. ஆமா ஹாரி, அவர் அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அவசர அவசரமா டைம் ஆயிடுச்சுன்னு ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு. சின்ன வயசுல நான் எவ்வளவு அழகா இருந்திருக்கேன். ஆல்பம்லயும் அவன் முகம் தெரியலையா? போட்டோலயாவது அவரோட முகத்தை பார்க்கலாம்னு நான் நினைச்சேன். ஏங்க, தோட்டத்துக்கு போய் கொஞ்சம் வேலைய பார்க்கலாம்ல? ஏதோ போறேன். கேட்டிங்களா? அவர் இப்ப தோட்டத்துக்கு வர போறாரு. சரி வாங்க, இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து அவரோட முகத்தை பார்த்துருவோம். ஷின்சான், இந்த மாதிரி அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த பையன் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான். ரொம்ப சேட்டை பண்றான். நான் இப்பவே போய் அவனை தடுத்து நிறுத்த போறேன். வேண்டாம், நான் போறேன். இரு. நீங்க இங்கே இருந்து ஓய்வெடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கும் அவன் மேல அக்கறை நிறைய இருக்கு. எப்படி இருக்காரு? அவரை பாத்தியா? அமைதியாக இருங்க. என்ன இது? அவர் போட்டிருக்க தொப்பி அவர் மூஞ்ச மறைக்குதே. அவர் குண்டா ஒல்லியான்னு இப்ப பாத்துடணும். அதெல்லாம் தெரியல, ஆனா ஆன்ட்டி மாதிரியே இருக்காரு. அவரு அங்கிள் ஆண்டின்னு சொல்லாத. சும்மா கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்காதீங்கம்மா. எனக்கு அவர் முகத்தை பார்க்கணும் போல இருக்கு. நான் அதுல ரொம்ப மும்மரமா இருக்கேன். கூப்பிட வேண்டியதுதான். ஹலோ சார், இந்த வேலை உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? எப்படி இருக்கீங்க சார்? ஹாய், ஹலோ. மேடம், நீங்களா? நாங்க உங்க ஹஸ்பண்ட் நினைச்சு பேசிட்டோம். சாரி. நான் அவரை தான் இந்த வேலையை செய்ய சொன்னேன். அவரும் சரின்னு தான் சொன்னாரு. ஆனா திடீர்னு அவரால அசையவே முடியல. சரி, அவரை பாத்துக்கோங்க. எனக்கு இவரை பாக்குறதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் எனக்காக டவல் கொண்டு வந்து தரீங்களா? இப்ப அவரை வந்து தானே ஆகணும். இதுவாமா? அதேதாங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்க்காம வீட்டுக்குள்ள போற மாதிரி இல்ல. சீக்கிரமா வாங்க. ஆர்வத்துல இருக்கும். இந்தா புடி. தூக்கி போடாதீங்க. சேட்டை பிடிச்ச அங்கிளா இருக்காரே. எவ்வளவு கஷ்டப்படுத்துறாரு. அப்படியே அங்க பிளாஸ்டிக் பேக் வச்சிருக்கேன், அதையே கொண்டு வந்து கொடுங்க. வேண்டாம் வேண்டாம், அது இங்கதான் இருக்கு. நம்மள வச்சு காமெடி பண்றாங்களா? மிஸ் கிட்டானா, உங்களுக்கு டெலிவரி வந்திருக்கு. அத கொஞ்சம் வாங்குறீங்களா? ஓகே. ஸ்டாம்ப் எப்பவும் வைக்கிற இடத்துல தான் வச்சிருக்கேன். கீழே போலாமா? ஷின்சான், சீக்கிரமா வாப்பா. என்ன கிஃப்டா இருக்கும்? நான் அவரை பார்க்க போறேன்.
இத புடிங்க சார். தேங்க்யூ so மச். முகத்தை காட்டுங்க. தேங்க் யூ. அவரு போயிட்டாரு. ஹலோ. நல்ல காரியம் பண்ணீங்க. சரியா சொன்ன சென்ஷன். நீங்க உழைச்சு ஊடா தேஞ்சு போயிட்டீங்களே. என்னது? கொஞ்சம் விட்டுருந்தா நம்ம அவரை பார்த்திருக்கலாம். என்னால இத பொறுத்துக்கவே முடியல. என்னடா இது? அவரோட முகத்தை பாக்குறதுக்கு நம்ம குடும்பமா சேர்ந்து எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். சரியா சொன்னீங்க. அவரை பார்க்காம எனக்கு தூக்கமே வராது. பாத்துருவோம். இதுக்கு நான் ரிஸ்க் எடுக்க போறேன். என்னது? இந்த பாட்டிலோட லிட்ட என் ஹஸ்பண்டா உங்களுக்கு ஓபன் பண்ணி தரணுமா? ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. அத திறக்கிற அளவுக்கு எனக்கு தெம்பு கிடையாது. உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப பலசாலியா இருப்பாரோன்னு எங்களுக்கு தோணுது. அவரை வர சொல்லுங்க. இன்னைக்கு இத திறக்கலன்னா நாங்க எங்க டின்னரை சாப்பிடவே முடியாது. அவ்வளவு கஷ்டமாவா இருக்கு? கஷ்டம்தான். எதுக்கு உங்க ஹஸ்பண்ட கூப்பிடுங்களேன். இத நானே திறந்துட்டேன். வாவ், பிரமாதம் ஆண்டி. இந்தங்க புடிங்க. இவ்வளவு ஈஸியா திறந்துட்டாங்க. நான் எவ்வளவு டைட்டா மூடி வச்சிருந்தேன். இனி இதை யாராலையும் திறக்க முடியாது. நேராவே கேட்டலாம். மேடம், உங்க ஹஸ்பண்ட எங்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்தி வச்சா நல்லா இருக்கும். ஆமா மேடம், நாங்க அதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்க இது வரைக்கும் அவரை பார்த்ததே இல்ல. இவராலையும் பொறுத்துக்க முடியல. அதான் கேட்டுட்டாரு. ஆமா, எனக்கு அவரை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. அப்படியா? நான் இன்னும் உங்களுக்கு அவரை அறிமுகப்படுத்தலையா? ஏன் தப்புதான். அவர் மீட்டிங் விஷயமா வெளிய போயிருக்காரு. நைட் வந்துடுவாரு. இப்ப வீட்ல இல்லாததுனால என்னால அறிமுகப்படுத்த முடியல. வேணா நாம இன்னொரு நாள் சந்திக்கலாமா? இதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல இருக்கட்டும். எல்லாம் நேரம். சரி, அப்புறம் சந்திக்கலாம். என்னன்னு சொல்றது? இது நம்ம தலையில ஏறி டிஸ்கோ ஆடிக்கிட்டு இருக்கு. வெக்கத்தை விட்டு கேட்டு கூட நம்மளால அவரை பார்க்க முடியல. சரி விடுங்க, அதான் கேட்டுட்டோம்ல. எப்படியும் சீக்கிரமே நாம அவரை சந்திச்சிருவோம். எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குமா. அட்லீஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணலனா கூட ஒரு போட்டோ காமிச்சிருந்தா நமக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும். வாழ்க்கையில நாம நினைக்கிறதெல்லாம் நிறைய நேரத்துல நடக்கிறது இல்ல. நடக்கிற வரைக்கும் நாம காத்துக்கிட்டு தான் இருக்கணும்.